பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் உன்னதமான தேவனாய் சர்வ வல்லமையுள்ளவராக சிருஷ்டிப்பின் வல்லமையுடைய தேவனாக காணப்படுகிறபடினாலே அவரை சேவிக்கிற நாம் அனைவரும் பாக்கியசாலிகளாக காணப்படுகிறோம். அவரை நம்முடைய எல்லா காரியங்களையும் நடத்துவார். நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, நாம் அவரையே நம்பி இருக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு நாம் எதை விதைக்கிறோம் அதைத்தான் நாம் அறுக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே விதைக்கும் போது நாம் சற்று கவனமாக விதைக்க வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்கள், தேவனை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய செயல்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் உன் வாழ்நாளிலே நீ அறுக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசம் போகாதீங்க. நீங்க யாராலும் ஏமாற்றப்படக்கூடாது. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன், கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க. ஆண்டவருக்குரிய துதி, ஆண்டவருக்குரிய ஆராதனை அவரை சென்று சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மோசம் போகாதபடி உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுக்க முடியும். ஆகவே ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல நாங்கள் வாழும்போது நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள, தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ள, ஆண்டவருக்கு உண்மையாய் நடந்து கொள்ள கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானத்தை கொடும், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.